நார்மலா ஒரு பொருளை நெருப்புல காமிச்சா என்ன ஆகும்? எரியும், இல்லைனா உருகும். இந்த ராக்கெட்லலாம் பார்த்தீங்கன்னா அதோட அடிப்பகுதியில் அவ்வளோ ஹீட் வெளில வருது. ஆனாலும் அது எரியவோ இல்லை உருகவோ இல்லை. இந்த ஹீட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா சுமார் 3200 டிகிரி செல்சியஸை விட அதிகமாக தான் இருக்கும். எப்படி இந்த ராக்கெட்ஸால் மட்டும் இவ்வளோ ஹீட்டை தாங்க முடியுது? அதை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ராக்கெட்ஸோட அடிப்பகுதியை, அதாவது எரிபொருள் எரிஞ்சு வெளில வர பகுதியை நாசில் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நாசில் எல்லாம் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட வடிவத்தில் தான் இருக்கும். இது நாம் பைப்பில் தண்ணியை அதிக ஃபோர்ஸாவோ தூரமாகவோ அடிக்கணும்னா அதோட ஓப்பனிங்கை இப்படி அழுத்தி பிடிச்சோன்னா தண்ணி ஃபாஸ்ட்டாகவும் அதிக தூரமாகவும் போகும் இல்லையா? அதே மாதிரி தான் இந்த ராக்கெட் நாசில்லாம் இப்படி ஒரு டிசைனில் இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் செய்யப்படுது. அப்போ தான் இந்த சின்ன ஹோல் வழியாக அதிக ப்ரெஷரோட ஃபியூவல் எரிஞ்சு வெளில வரப்போ நிறைய த்ரஸ்ட் கிடச்சி ராக்கெட்டால் மேலே போக முடியுது. பெரும்பாலும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மற்றும் இன்னும் சில மெட்டல்ஸை கலந்து தான் இந்த நாசில்ஸ் எல்லாம் செய்வாங்க. இந்த ராக்கெட்ஸ்லாம் அதிகமான இடத்த ஃபியூவல் டேங்கே ஆக்குபை பண்ணிக்கும் அப்படிங்கிறத நம்ம போன வீடியோஸ்லேயே பார்த்துருக்கோம். இது ஏன் அப்படின்னா, இந்த ராக்கெட்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு செகண்டுக்கு 4 லட்சம் கார்களை இயக்கிறதுக்கு எவ்வளோ சக்தி தேவைப்படுமோ அவ்வளோ எரிசக்தி தேவைப்படும். ஸோ இவ்வளோ எரிசக்தியை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு இதில் நிறைய ஃபியூவலை பேர்ன் பண்ணி ஆகணும். இந்த ஃபியூவல்லாம் சரியாக எரிய வைக்கிறதுக்காக நிறைய ஆக்சிஜனை அது கூடயே சப்ளை பண்ணணும். இதுக்காக ஆக்சிடைசர் அப்படின்னு ஒன்றுத்தை இந்த ஃபியூவல் கூட கலந்து பேர்ன் பண்ணுவாங்க. இந்த ஆக்சிடைசர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கெமிக்கல் ரியாக்ஷன் மூலமாக நமக்கு தேவைப்படுற ஆக்சிஜனை ப்ரொடியூஸ் பண்ணும். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், எதனால் ராக்கெட்ஸில் மட்டும் இந்த மாதிரியான ஆக்சிடைசர்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க? இப்போது சாதாரணமாக நாம் யூஸ் பண்ணுற பைக் கார்லலாம் பார்த்தீங்கன்னா பெட்ரோலோ இல்லை டீசலோ ஊற்றுவோம். வண்டியை ஆன் பண்ணுறப்போ இந்த எரிபொருளை எரித்து எரிசக்தியாக மாற்றி தான் நாம் பைக்கை இயக்குவோம். இங்கே உள்ளுக்குள்ளே இது மாதிரி எரிபொருளை எரிக்கிறப்போ அது எரிய தேவையான ஆக்சிஜனை தரதுக்காக ஏர் ஃபில்டரை யூஸ் பண்ணி வெளிப்புற காற்றோடு சேர்த்து ஃபியூவலை என்ஜினில் பர்ன் பண்ணுவோம். ஸோ இந்த காற்றுல இருக்கிற ஆக்சிஜன் உதவியோட ஃபியூவல் எரிஞ்சு எரிசக்தியை ப்ரொடியூஸ் பண்ணுது. இதே மாதிரி ராக்கெட்லலாம் அதிகமான ஆக்சிஜன் தேவைப்படுறதால நாம் இதுக்காகவே ஆக்சிடைசர்ஸை ஃபியூவலோடு கலந்து அதை பர்ன் பண்ணுவோம். இதுக்கு உதாரணமாக ஆக்சிஜன், ஓசோன், ஹைட்ரஜன் பெராக்சைடு, ஃபியூமிங் நைட்ரிக் ஆசிட்ஸை சொல்லலாம். இப்படி ஃபியூவலை ஆக்சிடைசரோட கலந்து பர்ன் பண்ணுறப்போ இந்த ராக்கெட்ஸ் மேலே போக தேவையான எரிசக்தியை அது ப்ரொடியூஸ் பண்ணுது. இதை தான் நம்ம ப்ரொப்பல்லன்ஸ், அதாவது இயக்கு பொருள் அப்படின்னு சொல்லுவோம். சரி, இப்போது நமக்கு ஈஸியாக கிடைக்கிற பொருட்களை வச்சு ராக்கெட்டை இயக்கி பார்க்கலாமா? அதுக்கு இந்த மாதிரி முதல்ல ஒரு காலியான பாட்டிலை எடுத்துக்கலாம். அதில் இப்படி சானிடைசர் இல்லைன்னா ஏதாச்சும் பர்ஃப்யூமை ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு லைட்டரை எடுத்துக்கிட்டு அந்த பாட்டிலில் டைட்டாக ஏர் எதுவும் ஈஸியாக வெளில போக முடியாத மாதிரி செட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த லைட்டரை ஃபயர் பண்ணினா அது இந்த பாட்டில் ராக்கெட்டை பறக்க வைக்க தேவையான எரிசக்தியை தரும். இதை வீட்டிலலாம் ட்ரை பண்ணாதீங்க, நெருப்பு உங்கள் மேலே படுறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. இதே மாதிரி தான் பெரிய பெரிய ராக்கெட்ஸ் எல்லாம் கூட ப்ரொப்பல்லன்ஸை பேர்ன் பண்ணி விண்வெளிக்கு அனுப்புவாங்க. ராக்கெட்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த ஃபியூவல்லாம் நிறைய விதங்களாக இருக்கும். சாலிட் ஸ்டேட்டில் இருக்கிறத சாலிட் ப்ரொப்பல்லன்ஸ், அதாவது திண்ம இயக்கு பொருள் அப்படின்னும், லிக்விட் ஸ்டேட்டில் இருக்கிறத லிக்விட் ப்ரொப்பல்லன்ஸ், அதாவது திரவ இயக்கு பொருள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சாலிட் ப்ரொப்பல்லன்ஸில் ஃபியூவலும் ஆக்சிடைசரும் கம்பைண்டாகவே தான் இருக்கும். உதாரணமாக பாலியூரித்தேன்ஸ், அப்புறம் பாலிபியூட்டாடைன்ஸை சொல்லலாம். இதில் யூஸ் பண்ணப்படுற ஆக்சிடைசர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நைட்ரேட் அப்புறம் குளோரேட் சால்ட்ஸ் மாதிரியான காம்பவுண்ட்ஸ் தான். அதே மாதிரி லிக்விட் ப்ரொப்பல்லன்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா அதில் ஃபியூவல் அண்ட் ஆக்சிடைசர்ஸ் தனித்தனி சேம்பர்ஸில் இருக்கும். பேர்ன் பண்ணுறப்போ கம்பஷன் சேம்பர், அதாவது எரியூட்டும் அறையில் ஒன்றா கலந்து தான் பேர்ன் ஆகும். இதுக்கு உதாரணமாக லிக்விட் ஹைட்ரஜன், எத்தில் ஆல்கஹால், அப்புறம் ஹைட்ரஜனை சொல்லலாம். இதில் யூஸ் பண்ணப்படுற ஆக்சிடைசர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் பெராக்சைடு, நைட்ரஜன் டெட்ராக்சைடு, அப்புறம் ஃபியூமிங் நைட்ரிக் ஆசிட் மாதிரியான காம்பவுண்ட்ஸ் தான். அடுத்து
இன்னொரு டைப் ஆஃப் ப்ரொப்பல்லன்ட் தான் இந்த கிரையோஜெனிக் ப்ரொப்பல்லன்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா ஃபியூவல் அண்ட் ஆக்சிடைசர்னு ரெண்டுமே ரொம்பவும் கூலாக இருக்கிற கேஸஸாக தான் இருக்கும். அண்ட் இதுவும் ஒன்றா கம்பஷன் சேம்பர்னு சொல்லப்படுற எரியூட்டும் அறையில் தான் பேர்ன் ஆகும். இதுக்கு இக்னிஷன் சிஸ்டம் மாதிரி எதுவும் தேவைப்படாது. ரெண்டும் ஒன்றா கலக்கிறப்பவே ரியாக்ட் ஆகி எரிய ஆரம்பிச்சிடும். நாம் முன்னாடியே பார்த்த மாதிரி இந்த ராக்கெட்டோட நாசில் பகுதி உருகாமல் இருக்கிறதுக்கு இது ரொம்பவே முக்கியமான காரணம். இந்த லிக்விஃபைடு கேஸஸ் தான் அந்த மெட்டல் பகுதியை உருகாமல் பாதுகாக்குது. நீங்கள் ஒரு பலூனை வெறும் காற்றை மட்டும் வச்சு ஊதிட்டு நெருப்பில் காமிச்சிங்க அப்படின்னா அது ஈஸியாக வெடிச்சிடும். பட் இதே தண்ணி ஊற்றிட்டு அப்புறமா காற்றை ஊதி அதை வெடிக்க வைக்க ட்ரை பண்ணிங்க அப்படின்னா அது அவ்வளோ சீக்கிரம் வெடிக்காது. இதே கான்செப்ட் தான் இங்கேயும் யூஸ் பண்ணப்படுது. இப்போது இந்த செட்டப்பை கவனிங்க. இதில் ஒரு ரியல் ராக்கெட் மாதிரியே ஃபியூவல் டேங்க்கும் நாசிலும் இருக்குது. அதிக அளவு ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ண நாம் பியூட்டேன் கேஸை இதில் ஃபில் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது அதை எரிக்கிறப்போ அதிகமான ஹீட் இங்கே ஜென்ரேட் ஆகும். அது இந்த மெட்டலை உருக வைக்கிற அளவுக்கு இல்லைனாலும் இந்த மெட்டல் மேலே சாக்லேட்டை ஒட்டி வச்சா அதை ஹாட் சாக்லேட்டாக மாற்றி உருக வைக்கிற அளவுக்கு அதிகமாக இருக்கும். இப்போது இதே அந்த நாசிலை சுற்றி இப்படி ஒரு காப்பர் டியூபை செட்டப் பண்ணிக்கலாம். நார்மலாக ராக்கெட்டில் யூஸ் பண்ணுற ஃபியூவல்லாம் பார்த்தீங்கன்னா லிக்விட் ஹைட்ரஜன் மாதிரி ரொம்பவே கூலாக இருக்க மாதிரியான சப்ஸ்டன்சஸ் தான். அப்படிங்கிறதால அதோட டெம்பரேச்சர்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட -250 டிகிரி செல்சியஸ்க்கும் கம்மியாக தான் இருக்கும். இதை யூஸ் பண்ணி அந்த காப்பர் டியூப்பில் இந்த லிக்விட் ஹைட்ரஜன் மாதிரியான சப்ஸ்டன்ஸை இப்படி சர்க்குலேட் பண்ண வைக்கிறப்போ எப்படி தண்ணி ஊற்றி நெருப்பில் காட்டின பலூன் வெடிக்காமல் இருந்துச்சோ அதே மாதிரி இந்த நாசிலும் அதிக ஹீட்டால் உருகாமல் இருக்கும். ஏன்னா பலூனோட சர்ஃபேஸில் படுற ஹீட் தண்ணிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிறதால பலூன் வெடிக்காமல் இருக்குது. அதே மாதிரி இங்கேயும் நாசில் கிட்ட ஹீட் டிரான்ஸ்ஃபர் நடக்கிறதால நாசில் உருகாமல் இருக்கு. இந்த சாக்லேட் உருகாமல் இருக்கிறத வச்சு நம்மளால் இது அளவுக்கு அதிகமாக ஹீட் ஆகலை அப்படிங்கிறத புரிஞ்சிக்க முடியுது. இந்த மாதிரி தான் இந்த லிக்விட் ஹைட்ரஜன் மாதிரியான சப்ஸ்டன்சஸ்லாம் இந்த ராக்கெட்டோட நாசில் பகுதியை ரொம்பவே கூலாக்கி அதை உருகாமல் பாதுகாக்குது. இன்றைக்கி இந்த வீடியோவில் ராக்கெட்டோட நாசில் பகுதி எப்படி உருகாமல் இருக்குது அப்படிங்கிறதையும் இந்த ராக்கெட்ஸில் யூஸ் பண்ணுற ப்ரொப்பல்லன்ஸோட டைப்ஸை பற்றியும் டீட்டெயில்டாக பார்த்துருப்போம். ராக்கெட் சயின்ஸ் அப்படிங்கிறது அவ்வளோ கஷ்டமான டாபிக்லாம் இல்லை. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களெல்லாம் மீட் பண்ணுறேன். பாய்.